சூப்பர் ஸ்டார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒன்றுமே இல்லை, அதுக்கப்புறம் உள்ளே வராரு. உள்ளே வரும்போது ஒரு பில்டப்பு ஹைப்பு ஒன்று வேணுன்றதுக்காகவே வந்து அவரை வந்து அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாகவே காமிச்சு ஏற்றுக்கிற பேரில் கடைசி வரைக்கும் ஃப்ளாட்டாகவே காமிச்சு வச்சுட்டாங்க. திடீர்னு அவர் ஆக்ஷன் எடுக்கிறாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, அவரோட அந்த ஆக்ஷன் அவதாரம் இருக்கு இல்லையா, அது நாங்கள் இங்கிலீஷில் கில் பில்னு ஒரு படம், அந்த படத்தில் அது ஒரு லேடி பண்ணும், அந்த ஒரு விஷயத்தில் நாங்கள் பார்த்து பழகுனதுனால இந்த படத்தில் டக்குன்னு அதை ஏற்றுக்க முடியல. ஸோ இங்கே இடத்துலையே அது வந்து தொத்து போச்சு. சரி, நாகார்ஜுனா வந்து ஒரு பெரிய வில்லன்யா, ஆஹா ஓஹோ செம்ம ஸ்டைலிஷான வில்லன், டண்டனா கட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரட்சகன் படத்தில் அவர் வச்சுருந்த ஹேர் ஸ்டைலாம் வராரு, பயங்கரமாக இருக்காரு. சரி, மிரட்டி விட போகிறாரியா நாகார்ஜுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லன்னா அப்படின்னா இப்போ நம்ம இப்போவும் பாட்ஷா படத்தில் மார்க் ஆண்டனின்னு பார்த்தோன்னா என் பொண்டாட்டி பிள்ளைய கொன்னது யார் அப்படின்னு அறுவரும் பேசுகிறோம், நமக்கு பயமாக இருக்கும். வில்லன்னா அப்படி தானே இருக்கணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தோணுதா, ஸ்டைலிஷான வில்லன் அப்படின்ற சொல்லி ஏதாவது வந்துச்சா? ஒன்றும் வரல. அதே மாதிரி தான் ஒரு இது இருக்குது. ஸோ நாகார்ஜுனாவோட கேரக்டர் ஸ்கெட்சுமே வந்து பெருசாக வெயிட்டேஜும் இல்லை. வில்லனாவது ஒரு டாமினண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது லோக்கியோடைய படத்துலேயே மாஸ்டர் படத்தில் விஜய் சேதுபதியோடைய வில்லனுக்கு தான் ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடைசியில் ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு பேக் ஸ்டோரியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்புறம் இது உபேந்திரா பற்றி நம்ம பேசி ஆகணும். உபேந்திரா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு படம் பண்ணார், உண்மையிலேயே வந்து வேறு மாதிரியான ஒரு படம், அந்த நாமத்தை வச்சு ஒரு படம் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு உபேந்திரா வந்து உட்காந்து இதில் வந்து எப்படின்னா ரஜினி சாருக்கு வந்து பவுன்சர் மாதிரி, அண்ணா சொல்லுங்கண்ணா, அடிச்சிடண்ணா, அண்ணா தூக்கிடுண்ணா, இது 2 சீனுக்கு தான் வராரு. இதுக்கு எதுக்கு உபேந்திரான்னு தெரியல. சிவராஜ்குமார் வந்து உள்ளே வர ஜெயிலரில் வரும்போது அந்த 2 சீனுக்கு வந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே அந்த கேரக்டருக்கு வேஸ்ட்டு. அமீர் கான் சார், ஐயோ பா, சித்தாரே ஜமீன் பாருன்னு ஒரு படம் கொடுத்து அமீர் கான் சார் எப்படி நம்ம பார்த்துருக்கோம். இதில் இந்த ஏதோ சூர்யா சார் மாதிரி உள்ள ஒரு பில்டப் கொடுக்கணும், ரோலக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து 2 ஹெலிகாப்டர் பிரம்மாண்டமாக கொண்டு வந்து துப்பாக்கி வச்சு ஊரவே சுடுறாரு, அட்டேங்க அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வெறித்தனமான வில்லன்யா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம சிண்டிகேட்டு படம் அவனை கழுத்தறுத்த வெட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜான்வீக் படத்தில் வர மாதிரி வெட்ட போகும்போது ஜான்வீக் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ரஜினி சாரை பார்த்துட்டு கூலி லீடர் அப்படின்னு சொல்லிட்டு நீ கூட ரைட் ஹேண்டாக வந்துரு, வெட்ட வந்தால் வெட்டிட வேண்டியது தானே, அவருக்கு என்ன பேக்கப் இருக்குது, அந்த டைம் முடிச்சு போச்சு. இப்போ அதுவும் அங்கே தப்பு. ஸோ அமீர் கானோட கேரக்டர் கடைசியில் பீடி பிடிக்க விட்டாங்க, இதுவும் போச்சா. சௌபின் ஷாஹிர் இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி ஹீரோவா இல்லை நாகார்ஜுனா ஹீரோவா இல்லை வில்லனா எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் படம் முழுசும் சௌபின் மட்டும்தாங்க ஹீரோவாக தெரிஞ்சார். படம் ஆரம்பத்தில் இருந்து படம் முடிகிற வரைக்கும் அவரோட ரோல் தான் சூப்பராக இருக்கே தவிர வேறு எந்த ரோலுமே அப்படி இது பண்ணுற மாதிரியே இல்லை.